ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு காலிஃப்ளவர் மஞ்சூரியன் செய்ய போகிறோம். அதுக்கு காலிஃப்ளவரை சுடு தண்ணியில் உப்பு போட்டு காலிஃப்ளவரை ஒரு 10 நிமிஷம் சென்ன எடுத்து வடிகட்டி வச்சுக்கோங்க. அதில் மிளகுத்தூள் 1 ஸ்பூனு, காரத்தூள் 1 ஸ்பூனு, தேவையான அளவு உப்பு, 1 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 கப் மைதா, நல்லா பெசரிட்டு தேவையான அளவு தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்குங்க. ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம். அதை ஒரு 10 நிமிஷம் வச்சிருந்து கடாயில் எண்ணெய் வச்சு பொரிச்சிக்குங்க. சரி, எல்லாத்தையும் பொரித்து எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு வாணல்ல கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதில் பூண்டு ஒரு 10 பூண்டை குட்டியாக நறுக்கி போடுங்க. ஒரு துண்டு இஞ்சியும் சின்ன பீஸாக கட் பண்ணி அதில் போட்டு நல்லா வதக்குங்க. 2 வெங்காயத்தை பொடியாக நறுக்கி அதில் போட்டு வதக்குங்க. நல்லா ஃப்ரை பண்ணோடனே நான் ஒரு குடமிளகாவை துண்டு துண்டாக எடுத்து கட் பண்ணி போட்டிருக்கேன். நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதில் சோயா சாஸ் 2 ஸ்பூன் போடுங்க. டொமேட்டோ சாஸ் ஒரு 3 ஸ்பூனு, ரெட் சில்லி சாஸ் 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். எல்லாம் போட்டு நல்லா கலக்குங்க. மிளகுத்தூள் 1 ஸ்பூன் சேருங்க. நல்லா காரம் வேணுன்னா 2 ஸ்பூனாகவும் சேர்த்துக்கலாம். அதில் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை தண்ணியில் நல்லா கரைச்சிக்கிட்டு அதில் ஊற்றுங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொதிக்க வைங்க. அப்போ தான் சாஸ் கொஞ்சம் கிரேவியாக இருக்க மாதிரி இருக்கும். அதிலே கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. நான் காலிஃப்ளவர்லேயும் உப்பு போட்டிருக்கேன். அதனால் தேவையானது உப்பு பார்த்துக்கிட்டு பத்தலைன்னா கூட மறுபடியும் சேர்த்துக்கலாம். கொதித்த உடனே காலிஃப்ளவர் எல்லாத்தையும் அதில் போட்டு நல்லா கிளறுங்க. நல்லா கிளறி அதில் தேவையான கொஞ்சமாக கொத்தமல்லி போடுங்க. இது கொஞ்சம் நிறைய கிரேவியாக வேண்டும்னா நீங்கள் ஒன்று கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு கலந்துக்கலாம். இல்லைன்னா கொஞ்சமாக கலந்துக்குது கொஞ்சம் நான் ட்ரையாகவே எடுத்துக்கிட்டேன். கோபி மஞ்சூரியன் ரெடி. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.